எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல மார்னிங் டைமுங்க. பாருங்க இந்த மிஸ்டெல்லாம் எப்படி அப்படியே கீழே இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குங்க. நானும் இப்போ தான் எந்திரிச்சேன். ஏன்னா 7 மணி. எல்லாம் கொஞ்சம் குளிர் அதிகங்க. அதுவும் போக நமக்கு இன்றைக்கி காலையில் சாப்பாடு செய்யக்கூடிய வேலை எதுவும் இல்லை. ஏன்னா நேற்று நைட்டு தான் சிக்கன் செஞ்சோம். அதுவே இருந்தங்காட்டி அப்படியே வச்சுட்டு நம்ம இன்றைக்கி சரி நம்ம டேயில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கலாம் நம்ம நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. அன்றைக்கி இந்த ஆடு குட்டி போட்ட ஒரு வீடியோ ஒன்று ரீல்ஸில் எடுத்து போட்டிருந்தேங்க. நம்ம எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு குட்டி போட்டிருக்கு. அதனால் 2 குட்டிங்க. பாருங்க அவங்க அம்மா கிட்ட காலையில் எப்படி விளையாண்டுருக்குன்ட்டு. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா அப்படிங்கிறது வேறு தானுங்க. எவ்வளோ அழகாக விளையாடுது பாருங்கள், ஜாலியாக. சின்னதாக இருக்கும்போது சின்ன வயசில் தாங்க நம்ம வந்து விளையாடுறது எல்லாம் பண்ண முடியும். பெருசாகிட்டா பொறுப்புகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி அது இதுன்னு வந்து ஒரு பெரிய தொல்லையாக தாங்க இருக்கும். நல்லா பிளாக் கலரில் சூப்பராக இருக்குது. முசுன்னு இருக்குது பாருங்க குட்டி. அச்சோ ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க. பார்க்குது பாருங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. க்யூட்டுங்க. இதுதாங்க நம்ம தோட்டத்தோட மார்னிங் வியூ. எப்படி இருக்குது பாருங்கள். அந்தெல்லாம் ஃபுல்லாக பூச்செடிங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கண்மணி. இவங்க குட்டியை வந்து சேல் பண்ணிட்டோம். இவங்க ஒரு குட்டி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு குட்டிங்க. சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. செல்ல பிள்ளைங்க எங்கள் பிள்ளை. கொஞ்சம் ஏமாந்தால் ஒரு உதை தான் கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கிட்ட போகிறது தவிர்த்துக்கிறதுங்க நான்லாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பழக்கம் இல்லைங்க. அதனால் இவங்கக்கிட்டேருந்து நான் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன். இது வந்து வாட்டர் ஆப்பிள் இருக்குது இல்லைங்களா, அந்த செடி. பின்னாடி ஒன்று இருக்குது. 2 வெரைட்டி வச்சுருக்காரு. ஒன்று வந்து ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள், இன்னொன்று ஒயிட் கலருங்க. எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒயிட் கலர் இருக்குது. இந்த மரம் இருக்குது இல்லைங்களா, இந்த கலப்பைக்கு பின்னாடி, அது வந்து உங்களுக்கு பலாமரங்க. பலாப்பழம் பொறிச்சு சாப்பிட்டேங்க போன வருஷம். காய்ச்சிருந்தது, சூப்பராக இருந்துச்சு. வாங்க கிட்ட போய் காமிக்கிறேன். பாருங்க இப்படி கூப்பிடுறான்னு. என்னடா கண்ணுமா கூப்பிடுவாங்க. நம்ம கிட்ட போகிறது இல்லைங்க. ஏன்னா 2-3 டைம் என் ஹஸ்பண்டே வந்து உதச்சிட்டான். நம்மளாலெல்லாம் உத வாங்க முடியாதுங்க. பாருங்கள் பிஞ்சு விட்டுருக்குது. சூப்பருங்க. அதான் அங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, பாருங்கள் அந்தெல்லாம் தெரியுதா, அது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் ரெட் ஆப்பிள், வாட்டர் ஆப்பிள். பாருங்கள் இதா பிஞ்சு பிடிக்குதுங்க இப்போ தான். அந்தெல்லாம் ஃபுல்லாமே கிளிங்க. ஃபுல்லாக கூண்டில் ஃபுல்லாக கிளி வச்சுருக்காங்க. நிறைய இருந்துச்சுங்க முன்னாடி. எல்லாம் வந்து பூனை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாரு ஹஸ்பண்டு. வாங்க இதுதாங்க பூந்தோட்டம். இங்கேயும் செடி இருக்குது. உள்ளே வந்து செண்பகம் மரம் அந்த மாதிரி நிறையா மரம் இருக்குது. நம்ம நாள் முன்னாடி வச்சதுங்க. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வச்சது தான். என்னோடய மேரேஜுக்கு ஆஃப்டர் வச்சது இதாங்க. இந்த சக்கரை பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நான்லாம் சின்ன வயசாக இருக்கையிலே இதுதான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அந்த செடி பாருங்கள், சாரி அந்த மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அந்த குருவி செட்லேயே வந்து 2 மரம் இருக்குங்க. இந்தெல்லாம் 3 மரம். இதில் 2, அதில் 1 இருக்குது. சூப்பராக பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சூப்பராக வந்து கிளியெல்லாம் நிறையா வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்குங்க. நம்ம இதுதாங்க நம்ம வெஜிடபிள் கார்டனு.
பாருங்கள் எவ்வளோ மிளகாயின்ட்டு, ரெட் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நிறைய கொஞ்சம் களை இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வச்ச செடி இல்லைங்க, எங்கள் மாமியார் வச்ச செடி. இப்போ அப்பப்போ நம்மளும் வந்து கொஞ்சம் மிளகா ஆட்டை போட்டு போயிடுவேங்க. பாருங்கள் வெண்டைக்காய், இந்த பெரிய இது நாட்டு வெண்டைக்காயிலேயே பச்சை ரோஸ் எல்லாம் பாருங்கள். முதல்ல நல்லா பூத்துட்டு இருந்துச்சு, மாடு வந்து கடிக்கிறங்காட்டி கொஞ்சம் இதெல்லாம் கம்மியாயிடுச்சு. இதுதாங்க நம்ம அள்ளி தொட்டி. இதில் அள்ளி வைக்கிறதுன்னா ஒரு டைம் வச்சு ஃபுல்லாக வாத்து பூந்து இதாகிடுச்சு. அதனால் இது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இதை ரெடி பண்ணி வைக்கலாங்க. அங்கே என்னோடய அம்மா வீட்டில் வந்து இது அள்ளி செடி இருக்குது, குட்டி குட்டி செடியாக. கண்டிப்பாக வச்சு நம்ம ரெடி பண்ணுறது ஒரு வீடியோவாக போடுறேங்க. அநேகமாக ரெடி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேங்க, சீக்கிரம் பார்க்கலாம். இந்த இதை பாருங்கள், இது வந்து அன்வான்ட் செடிங்களாமாங்க, ஆனால் அழகாக பூக்குதுன்னு சொல்லிவிட்டு அழகாக வச்சுருக்காங்க. இதுதாங்க பப்பாளி மரம், ஒரு பப்பாளி மரம் வச்சுருக்காங்க. அங்கங்கே அப்படியே போடுற விதையில் அப்படியே முளைச்சி கிடக்குதுங்க. இங்கே பெருசாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் வந்து நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்குங்க. இங்கே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தென்னம்பிள்ளைங்க சேல்காக வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கள் மரம் எல்லாமே நல்லா பெரிய மரங்க, அதனால் தென்னம்பிள்ளை சேல் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபேமஸான பிளேஸுங்க இது. அதனால் இங்கே கொஞ்சமும் அந்த கேட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்தல்ல அங்கேயும் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. அது எப்போவுமே டிமாண்டில் தாங்க இருக்கும், அதனால் எப்போவுமே ஸ்டாக் இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதாங்க நம்ம கருவேப்பிலை மரம், ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து நெட்டுறதுக்கு இதுவே பேக்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சு இதுவே வந்து வேர் ஊன்றி நல்லா வந்துருச்சு. நான் தாங்க முறிச்சு விட்டுருக்கேன், ஏன்னா வந்து தலை வந்து நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு 4 செடி வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து அந்த கிளைம்பிங் ரோஸ், ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் வந்து இது வந்து மல்லிகை செடி. இன்னொன்று இது வந்து ஏதோ செடி பேர் தும்புற ஜாங்கலாமா, அது என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் பூ பூக்கும் இல்லைங்களா, இந்த மயிர் மாணிக்கம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, தெரியுதா, அந்த செடி தான். இன்றைக்கி இந்த செடியையும் அப்படியே நெட்டி விட்டுறலாங்க. சரிங்க, நம்ம உள்ளே போயிட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டு அப்புறமா நான் அந்தளவு பூ பொறிக்கையில கொண்டு வந்து காமிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணுங்க, அதையும் பார்ப்போம். சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம், வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இதாங்க நம்ம வீட்டுக்கு பேக் சைடு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே தாங்க நம்ம வந்து உட்காருவோம். ஏன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்கும், அதனால். இல்லைம்மா, வாஷிங் மிஷின் பாருங்கள், இதில் தான் நம்ம துவைக்க போகிறோங்க. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. இது இந்த தூரி தாங்க வந்து கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினதுங்க. யாரும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, சரி நம்ம பாப்பாவாவது உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதில் ஒரு ஐடியா இருக்குதுங்க, என்னென்னா அந்த மேலே அந்த தகரம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுலெல்லாம் இந்த கிளைம்பிங் டெக்கரேட்டிவ் கிளைம்பிங் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து வைக்கலாமா அப்படின்ட்டு. அந்த செடியெல்லாம் நான் அங்கே அம்மா வீட்டில் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. ஹேங்கிங் பாட்டில் தான் வச்சுருக்கேன், ஹேங்கிங் போடலான்ட்டு. அதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க, ஆனால் நல்லா வளர்ந்துருச்சுங்க சூப்பராக. அவ்வளோதாங்க, இனி ஜாலியாக நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக கொஞ்சம் நேரம். அந்தல்ல கொஞ்சம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அதனால் சத்தம் கொஞ்சம் கேட்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாமல் இருக்குங்க செடியெல்லாம். இந்த இடத்த தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரோஸ் எல்லாம் வச்சா நல்லா வருங்க. எடுக்கலாமா, இந்த இடத்துல தான் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு கிளைம்பிங்க்கு அந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானுங்க. பார்க்கலாம். பாருங்கள், விரிச்சி மரமே ஆயிடுச்சுங்க, சூப்பராக இருக்குதுங்க கலரு. கோவிலுக்கெல்லாம் பொறிச்சிட்டு போகலாம். ஆனால் இதில் என்ன ட்ராபேக்னால், ஒரு நாள் வச்சுருந்தோம்னா பூ வந்து கருப்பாகிடுதுங்க.
பாருங்கள், ஸ்ப்ரிங்க்லர் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஒரு ஸ்ப்ரிங்க்லர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம செடியெலாம் வச்சுக்கலாங்க சூப்பராக. அந்தளவு பாருங்கள், வெத்தலைங்க அந்தெல்லாம் இருக்குது. கொஞ்சம் சக்குங்காட்டி ரொம்ப குட்டியாக இருக்குங்க வெத்தலை. பாருங்கள், தெரியுதா குட்டி குட்டி வெத்தலையா? அவ்வளோதாங்க, பாப்பாவே ஒரு இடத்துல செட்டில் பண்ணியாச்சுங்க. இந்த தூரி வந்து அமேசானில் தாங்க வாங்கினது. 8,000 சம்திங் வாங்கினது. எப்போன்னா வந்து 4 இயர்ஸ் முன்னாடி அந்த பிக் பில்லியன் டேஸ் அதெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அப்போ வாங்கினது. மெத்த மட்டும் பழசாயிடுச்சுங்க. தூரி சூப்பராக இருக்குது பாருங்கள். பாப்பா எப்படி ஜாலியாக உட்காந்துட்டு பார்க்குறான்னு. அவ்வளோதாங்க, நம்ம வாஷிங் மிஷின் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் ஆன்லைனில் வாங்கினது தாங்க. ஐஎஃபியோடைய கம்பெனியில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்க மிஷின் தான். இது வந்து எவ்வளோ கேஜின்னா உங்களுக்கு 6 கேஜின்னு நினைக்கிறேங்க. 6.5 சம்திங் தான். எங்களுக்கு அளவாக இருக்குங்க கரெக்டாக. எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி மிஷின் வாங்கி அவ்வளோதாங்க. துணி வந்து துவைக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது என்னென்னு நிறையா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதாங்க ஒயர் கூட பின்னுறோம் இல்லைங்களா, அந்த ஒயர் தான் இது. நான் ஒரு மாடல் ஒன்று பார்த்து வச்சேங்க யூடியூப்பில். அந்த மாடல் ஒயர் பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னலான்ட்டு வாங்கிட்டு வந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர்னால் ஒரு கோல்டு கலர் மாதிரி. இருங்க, உடச்ச பேக்கெட் இருக்குது, நான் காமிக்கிறேன். இது வந்து குச்சிங்க. எதுக்குன்னா ஒயர் வந்து சிக்குழுகாமல் இருக்கிறதுக்கு. நம்ம இதில் சுற்றி வச்சிட்டோம்னா சிக்குழுகாதுங்க ஒயரு, அதனால் அது குச்சி ஒன்று. அதுக்கப்புறம் இது இன்ச்சி டேப்புங்க. நம்ம அளந்து தான் நம்ம வந்து ஒயர் கட் பண்ணணும் இல்லைங்களா, அதனால இன்ச்சி டேப்பு. அதுக்கப்புறம் இதே மாதிரி உடைக்காத பேக்கெட் இன்னொன்றுங்க. இது வந்து மெட்டாலிக் ஒயருங்க. இது வந்து கோல்டு கலர் மெட்டாலிக் ஒயரு, மெட்டாலிக் கலர் ஒயரு. ஒயரோட மெட்டீரியலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் போடுறதுக்கும் நல்லாயிருக்கு. நான் இது கொஞ்சம் பேஸெல்லாம் போட்டேங்க, அதை காமிக்கிற பாருங்கள். நான் பேஸ் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங். நாட்லாம் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்குது. ஸ்பேஷியஸாக இருக்குங்காட்டி கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக. நான் வந்து இது அடுத்த வருஷம் நான் வந்து பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேங்க. அதனால் ஜாபுக்கு போகலாம். இந்த வருஷமே போயிட்டு தான் இருந்தேங்க. அது வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையெல்லாம் இந்த டெம்ப்ரவரி டீச்சர்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, அதில் போகிறப்ப போஸ்டிங் இடையில போட்டங்காட்டி நம்மளது வந்து போயிடுச்சு. அதனால் சரி இந்த தடவை வந்து மெட்ரிக்கில் தான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இருந்தாலும் ஹையர் கிளாஸுக்கு தாங்க போகிறேன். பேப்பர் கட்லாம் நிறையா வரும் நம்மளுக்கு. கட்டப்பையிலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். சரி இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி நம்ம பின்னிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தாங்க பின்னிகிட்ருக்கேன். நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளே பண்ணிக்கிறது ஒரு சந்தோஷம் தாங்க. ஒயர் குவாலிட்டி மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஒரு மேட் ஃபினிஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. நாட்டெல்லாம் பாருங்கள் செம்மையாக விழுந்துருக்குங்க. இது கரெக்டான அந்த கேப்பில் விழுந்துருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஏன் இந்த கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து அழுக்கானாலும் தெரியாதுங்க, அதனால் இந்த கலர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இதுலேயே வந்து சில்வர் இருக்குது, அப்புறம் ப்ளூ கலர்லேயே மெட்டாலிக் கலர் மாதிரி இருக்குது, க்ரீன் இருக்குது. எது வேணுமோ பின்னிக்கலாங்க. நான் வந்து யூடியூப் வீடியோ பார்த்து தான் பின்னுறேன். அதில் அந்த மாடல் சூப்பராக இருந்துச்சுங்க, அதனால் சரி பின்னி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒயரு கூட வந்து தேவைப்பட்டுச்சு, ஹேண்ட்பேக் டைப்பில் தேவைப்பட்டுச்சுன்னா சொன்னிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பின்னி தரேங்க. நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் தரேன். அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து நிறையா விஷயங்கள் கற்று வச்சுக்கிறது நம்ம லைஃபுக்கும் வந்து யூஸ் ஆகுங்க. அதுவும் போக மற்றவங்களுக்கு ஹெல்ப்புக்காகவும் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மினி இன்கம் மாதிரியும் வந்து யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க. நேற்று தான் ஆரம்பித்தேங்க. காலையில் ஆரம்பித்து பேஸ் இவ்வளோ பின்னிட்டேன். பேஸ் வந்து 13 லைன் பின்னிருக்கேங்க. மொத்தம் 30 கட் ஒயர்ஸ் எடுத்து தான் பாருங்கள். இது வந்து எதுக்காக இந்த ஒயர் சொருகியிருக்கேன் அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பேஸோடைய ஆரம்பம். இதில் தான் நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கோங்க. பாருங்கள் தெரியுதா, பாருங்கள் கொஞ்சம் தாங்க போட்டிருக்கேன். சரி இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மிஷின் துவைக்கிறதுக்கு வந்து இன்னும் 1 மணி நேரம் ஆகிடும்.
அதனால் நம்ம ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு போடலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதாங்க காடை முட்டை. இதில் வந்து ரொம்ப சத்து அதிகங்களாமாங்க, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாப்பா கொடுக்கறதுக்காக என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு. பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு முட்டை 10 ரூபாய்ங்களாம்மா. சரி வாங்க கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கலாங்க பாப்பாவுக்கு. பாருங்கள் பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஒரு முட்டை எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோதாங்க முட்டை சைஸே. ஆனால் இது ரொம்ப ப்ரோட்டீன் அதிகங்களாமாங்க. அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்களாம்மா. சரிங்க நம்ம பாப்பு குட்டிக்கு கொடுத்துடலாம். ஒரு 4 முட்டை போட்டால் போதுங்க. சரி வாங்க போட்டு வச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் போட போகிறேங்க. இருங்க 4 முட்டை எடுத்துக்கலாம். ஒரு வாஷ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். குக்கரில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டுடலாம். இதே மாதிரி இன்னும் 2 முட்டையும் கழுவி உள்ளே போட்டு வச்சிடலாங்க. போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு 2 3 4 விசில் விட்டோம்னா போதுங்க. சூப்பராக முட்டை ரெடி ஆயிடும். நம்ம பாப்பா லஞ்சு குடிக்கல நம்ம முட்டையும் சேர்ந்து கொடுத்துக்கலாம். அது இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இது குட்டி குட்டியாக இருக்கங்காட்டி குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதனால் மஞ்சக்கரு எல்லாமே சாப்பிடுவாங்க. அதனால் எல்லா சத்துமே கிடைக்குங்க குழந்தைங்களுக்கு. சரி வாங்க இப்போ மூடி வச்சு விசில் விட்டுலாங்க. இப்போ கடையிலேங்கிறங்காட்டி ஒரு முட்டை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்கேயாவது பண்ணை இருந்துச்சுன்னா காடை பண்ணை வச்சுருப்பாங்க. அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்படி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா ஒரு டசன் ஒரு அட்டையை வாங்கிக்கலாம். அப்போ வாங்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. நீ விசில் போட்டுக்கலாம். விசிலை போட்டு விட்டுட்டு ஒரு 3 விசில் வந்தோடனையும் அவ்வளோதாங்க, நமக்கு முட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். வாஷிங் மிஷினை துவைச்சிருச்சாட்டிருக்குதுங்க. அதையும் காய போட்டு வந்துடலாங்க. அதை காய போடுறதுக்குள்ளே இங்கே முட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடும். சரி வாங்க பற்ற வச்சுட்டு போயிடலாம். அவ்வளோதாங்க சூப்பராக வச்சாச்சு. இனி போகலாம் வாங்க. பாப்பாவுக்கு ஆரஞ்சு தொழிச்சுட்டுங்க சாப்பிட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் தாங்க. சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேண்டி டேபை கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டோங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாங்க. இங்கேங்க மிஷின் துவைச்சிருச்சு. சரிங்க எல்லாத்தையும் எடுத்து காய போட்டுடலாம். மிஷினே காலி. குட்டி மிஷின் தாங்க, கொஞ்சமாக தான் பிடிக்கும். இதுலேயே பாருங்கள் 10 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 6 kgங்க, 6 kg. இது எல்லாமே உங்களுக்கு டச்சு தான். அதனால் பிரச்சனை இல்லைங்க. இதில் நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சோப்பு துவைக்கிறோம் இல்லைங்களா, இந்த லிக்விட்டு. இதில் கம்ஃபர்ட்டு. இதில் அந்த பாட் வரும் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம் வேணாம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க மிஷினு. இதில் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் சர்வீஸ் பரவாயில்லைங்க. சரிங்க ஈரம் உணர்ந்ததுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். பாருங்கள் நம்ம முட்டை விசில் அடிச்சிருச்சு. காய போட்டு போய்க்கலாங்க. தூக்கு வெளியில தாங்க இருக்குது. அதனால் சீக்கிரம் காஞ்சிரும். ட்ரை பண்ணி தான் கொடுக்கும். நம்மளுக்கு லைட்டாக தான் உணர்ந்தால் போதும். ஸோ நம்ம காய போட்டு போய்க்கலாம். விசில் அடிக்குது. நம்ம விசிலை நிறுத்திட்டு அப்புறம் காய போட்டுக்கலாம். வச்சுட்டு போய் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம முட்டை. இன்னொரு விசில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டோம்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான் முட்டை ரெடி. சரி வாங்க போய் துணி காய போட்டு வந்துடலாம். இப்போ டைம் எவ்வளோ? டைம் 11:30 தாங்க ஆகுது. நம்ம ஒரு 1 o'clock லஞ்ச் சாப்பிட்டுக்கலாங்க. வீடெல்லாம் சூப்பராக கூட்டி விட்டேங்க. நம்ம பின்னாடி சைடு இந்த சைடு தான் இருப்போம். சரி வாங்க போய் துணியெல்லாம் காய போட்டு வந்துடலாம்.
அதாங்க துணியெல்லாம் காய போட்டாச்சு. பாருங்க இது எப்படி இருக்குன்ட்டு. உணர்ந்துருச்சுங்க. லைட்டாக சூடு போட்டால் போதும், காஞ்சிரும். இன்னும் 1 மணி நேரத்துலேயே காஞ்சிருங்க. அந்த மாதிரி நல்லா நீட்டாக துவைச்சி கொடுத்துருது. அதனால் இப்போ நமக்கு அதுவும் போக நல்லா இப்போ தான் வெயில் வரக்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. இருங்க சூரியனை காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதுங்களா? அப்பா கண்ணே குசு, செம்மையாக இருக்குங்க. சரி வாங்க, நீ நம்ம உள்ளே போயிட்டு கூடை போடுற வேலையை பார்ப்போம். பாருங்கள், ஆமாம் அங்கேருந்து கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்த செடி தான் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுங்க, கீழே வச்சா நல்லா அழகாக வளரும். இது வந்து டேபிள் ரோஸா, அதே தாங்க இங்கேயும். சூப்பராக இருக்குது பாருங்கள். காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சேங்க, நான் காப்பாற்றிட்டேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. பாருங்கள், இந்த ரெட் கலரில் இந்த பிளான்ட்டு இது இருக்குது இல்லைங்களா, இந்த ரெட் கலர் காம்பு வந்த பிளான்ட்டு, இது வந்து இதோடைய அம்மா பிளான்ட் வந்து அங்கே என் அம்மா வீட்டில் இருக்குது. அது பாருங்கள், நான் காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அதுலேருந்து ஒரு குட்டி கட்டிங் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதே பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருச்சு. இதெல்லாம் இன்டீரியர் உள்ளே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஊட்டியில் வாங்கிட்டு வந்ததுங்க அந்த பிளான்ட்டு. ஊட்டி போனப்போ லாஸ்ட் இயரு. அப்போது ஒரே இதே மாதிரி ஒரு பிரான்ச்சு தான் இருந்துச்சு. அது நல்லா வளர்ந்துருச்சுங்க. என் பொண்ணு பாருங்கள் குச்சி எடுத்து விளையாண்டுருக்காங்க இல்லைங்களா. இந்த வாத்து பாருங்கள், கிட்ட போனாலே இப்போலாம் கொத்தரைக்கு வருதுங்க. அது யாரை பார்த்து கொத்துறது இல்லை, என்னை பார்த்தா மட்டும்தாங்க வருது கொத்தரைக்கு. அதுவும் போக ஒரு குஞ்சு ஒன்று பொறிச்சிருச்சுங்க. தெரியுதுங்களா? ஜூம் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. குஞ்சு ஒன்று தெரியுதுங்களா? ஒரே ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருக்கு. அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பேர் பாடி, எத்தனை பேருன்னு. அவ்வளோதாங்க, நம்ம டே விலாக் கொஞ்சம் இந்த மாதிரி தான் போகும். அந்த சப்போட்டா மரம் இருக்குது இல்லைங்க, இப்போ அங்கே வந்து உள்ளே நல்லா கூலிங்காக இருக்குங்க. உட்கார்றதுக்கு வந்து நமக்கு ஒரு திண்டு மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம அடுத்தது அதை சுத்தம் பண்ணி அங்கே போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அங்கே நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு குஞ்சுக்கு எதுக்கு இத்தனை பேர் வந்து பாதுகாப்புக்கு போகிறாங்கன்னு தெரில. முதல்ல ரொம்ப குட்டியாக இருந்துச்சுங்க, இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பாருங்கள், நம்ம கார்டனுக்குள்ளே போய் தான் அவங்க வேலைத்தனமெல்லாம் காமிப்பாங்க. சரிங்க, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்குங்கிறத விட என் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு விலாகாக போடுறேன். அதை வந்து ஈவினிங் விலாகாக போடுறேன். அப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க. அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதாங்க என்னோடய லைஃபு. பாருங்கள், நம்ம வேக வச்ச காடை முட்டை இவ்வளோதாங்க. அதுலேயும் பாருங்கள், என் பொண்ணு மஞ்சக்கறிலாம் கீழே வச்சிட்டா. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம குடிக்கையில் சின்னதாகவும் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சத்தும் அதிகங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.